கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இம்முறை பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காதென உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வழமையாக ஏனோ தானோவென பெரும்பாலும் கூடி தேநீரும் சிற்றுண்டியும் அருந்தி கலையும் கூட்டம் என பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது விமர்சனங்கள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்படுவதுண்டு. ஆனால் இம்முறை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பங்கேற்க இருப்பதால் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என கூறப்படுகிறது. அர்ச்சுனா உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களது கேள்விக்கு பதிலளிக்க ஏதுவாக கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக அதிகாரிகள் அலுவலகங்களில் தங்கியிருந்து அவசரமாக பணியாற்றி தயார் செய்கின்ற கூட்டமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இம்முறை மாறியுள்ளது. இம்முறை முக்கிய பேசுபொருளாக பூநகரி வாடியடி நகரமயமாக்கலுக்கென ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் நிதி 1% செலவு செய்யப்படாமல் திருப்பப்பட்டுள்ளமை அமைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வரவு செலவு திட்டத்தில் 500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டு வாடியடி நகரமயமாக்கல் பணிகளை முன்னெடுக்க வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சிடம் பணி வழங்கப்பட்டிருந்தது. அத்துடன் அதற்கான அங்குரார்ப்பண பணிகளும் பூநகரி வாடியடியில் ஜனாதிபதி ரணில் பங்கெடுப்புடன் நடந்தும் இருந்தது. இந்த நிலையில் தொடர்புடைய அமைச்சோ வேலை திட்டத்தை முன்னெடுக்க நகர அபிவிருத்தி அதிகார சபை கொழும்பு தலைமையகத்திடம் பணிக்க தொடர் கூட்டங்களை கூட்டிய அதிகாரிகள் ஒரு கட்டத்தில் வடமாகாண அலுவலக அதிகாரிகளை புறம் தள்ளி இழுத்தடித்த பின்னர் வேலை திட்டத்தை முற்றாக கைவிட்டு விட்டனர். தெற்கில் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளை வெற்றிகரமாக செலவு செய்து வேலைகளை வருட இறுதியினுள் பூரணப்படுத்தி சாதனை புரிந்த நகர அபிவிருத்தி அதிகார சபை கொழும்பு தலைமையக அதிகாரிகள் இனவாத நோக்கில் வாடியடி ஒதுக்கீட்டை 1% கூட செலவு செய்யாது திருப்பியுள்ளதாக பூநகரி பொது அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளது கடமை விசுவாசத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா விமர்சித்த நிலையில் நாளை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒதுக்கிய நிதியை 1% செலவு செய்யாது திருப்பியமை முக்கிய பேசுபொருளாகும் என தெரிய வருகின்றது. இந்த நிலையில் வடமாகாண சபை அதிகாரிகள் முதல் அமைச்சர் மற்றும் ஆளுநர் என அனைவரும் ஏன் நிதி திரும்பப்பட்டதென தேடி பதிலளிக்க தயாராகி கொண்டிருப்பதாக உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எங்க நாங்கள் பிளவிட்டிருக்கோம் என்றதை பார்த்து PNRPS ப்ராஜெக்ட் PNRPS முடிய வேணும். எங்க பிளவிட்டிருக்கோம் பார்த்து அடுத்தடுத்த வார அரசு லெசன் டே டாக்குமெண்ட் சொல்லி அந்த லெசன் டே டாக்குமெண்ட் என்னென்று கூட தெரியாம தான் சம்பந்தப்பட்ட அதிகாரி இருக்கிறார். அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை மட்டும்தான் நினைக்கிறது. யாரையுமே காயப்படுத்துவதோ அல்லது உங்கள் கூட்டத்தை குழப்பக்கூடிய எந்த தேவையும் எனக்கு இல்லை. அப்படி நான் இதுல கேட்டது உங்களுடைய கூட்டத்தை குழப்பவதா இருந்தால் நீங்க அனுமதியோடு நான் வெளியில் போறதுக்கு தயாரா இருக்கேன். நன்றி. மணிக்கையில முன்னே ஆளுநரும் அரசாங்க அதிகாரியும் சேர்ந்தால் இந்த நிதியை அடிஷனலாக பெற்றது. இப்போ நிதி தேவையில்லை. இந்த ஆளுநர் செயலாளருக்கு 3 ஆண்டு வரலாறு தெரியும். அதனுடைய நான் நினைக்கிறேன் நீண்ட நேரம் கிடைக்காமல் கௌரவ ஆளுநர் அவர்களும் கௌரவ அமைச்சர் அவர்களும் பேசி யூடிஎல் கட்சிகள் மேலதிக நிதியை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் விவாதித்து கொண்டிருக்க தேவையில்லை. ஒவ்வொரு செயல் ப்ராஜெக்டுக்கும் மேலதிக நிதியை பெற்றுக் கொடுக்கிறதா இந்த டிசிசி மீட்டிங் கூடுமையாக இருந்தால் எல்லா ப்ராஜெக்டும் செயலாகி கொண்டுதான் போகும். ஆகவே இது சம்பந்தமான அனுபவம் இல்லாதார்கள் இதில் கருத்து தெரிவிக்கிறத நான் அவ்வளவு பெருசாக வரவேற்கிறேன். அப்படி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. கலைக்கிறவர்களெல்லாம் விஷயம் தெரிஞ்சதும் தெரியாதவங்க இல்லை. தெரிஞ்சவங்க கலைக்கிறேன். நான் வருஷம் விரும்புகிறேன். தெரியாத கதைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கதைக்கிறாங்க. அதாலதான் இந்த ப்ராஜெக்ட் செயலாக இருக்குன்னு அது கதைக்கிறாங்க. ஆளுநருக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு சார்ஜோட போயிட்டு அவன் ஃபண்ட் அடிஷனல் 600 எடுத்து கொடுத்தோம் இந்த சபையில சொல்லியிருக்கேன். அபிஷேக பற்றி நான் இதை கலைக்க வரையில்லை. அது என்னுடைய ஜப்பும் இல்லை. அது பியூரோக்ராட் அண்ட் பொலிட்டிஷியன். ஆல்ரெடியே நான் சொல்றேன். ஆளுநர் இருக்கிறார், ப்ரொடியூசர்கிட்ட ஃபாலோ பண்ணுவார். செக்ரட்டரிக்கு தெரியும், ஹிஸ்டரி. கௌரவ அமைச்சர் அவர்கள் நான் தலைவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதோடைய அதை நீங்களே பேசி எல்லாம் நாங்கள்லாம் கட்டிக்காரன் இல்லை. ஆஃபீஸருக்கு தெரியும் தானே. அது அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர். மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் கேள்வி கேட்கிற உரிமை பாராளுமன்ற பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அதை உங்களுடைய பேருங்க மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் அதை தடுக்கலாம் என்றதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனாமதயமாக இருக்கட்டும், அது வேற. அது வேற. ஆனால் நான் சொல்றது கவர்னரும் அமைச்சர் அவர்களும் உங்களுடைய அபிஷேக கேட்டு கதைச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. பொலிட்டீஷியன் இல்லையே. இல்லை அப்படி என்றால் இதுக்குரிய மக்களுடைய பிரதிநிதி கூட இங்க சேர்க்காது. அன்றைய நீங்கள் மக்களுடைய பிரதிநிதியாக வர முடியாது போயிட்டு அடுத்த முறை பயிர் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது நான் ட்ரை பண்ணி விட்டுட்டேன்.
அதனாலதான் கணக்கு ப்ரொஜெக்டே ஃபெயில் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு மோசம் அடைகிறதுக்கு காலம் இருக்கு. எனக்கு இதுவே போதும். நான் சாதாரண தனி மனிதனாக பேச கௌரவ ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், ப்ளீஸ் கௌரவ அமைச்சரும் ஆளுநர் அவர்களும் ஒரு கூடுதல் எஸ்கலேஷன் எஸ்டிமேட் எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கு. தயவு செய்து அடிஷனல் ஃபண்ட் எடுத்து கொடுங்க. அவ்வளவுதான் சார். ஒரு நிமிடம் எனக்கு. நான் நகராபிவிருத்தி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன், பிரதிபலிப்பாளர். நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சு தான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட். ஆனா அதுக்கான கன்சல்டன்சி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது CESL என்ற ஒரு அரசு நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும். மந்த்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய்த்தான் மந்த்லி அதற்கான பண விடுவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்று பின்னேறம் வந்து நாங்க GA கூட அரசு அதிபர் கூட அந்த ரிப்போர்ட் எல்லாம் எங்களால சமர்ப்பிக்க வைக்க முடியும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்பது என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சகோதரி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 பேஜ் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். 5 பேஜ் இருக்கு. கவர்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். நடந்து கொள்ள தெரியாட்டி வந்து அவமதிப்பதாகவே கருதுகின்றேன். இதில் நான் விவாதிக்க வரவில்லை. இல்ல ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறோம் சொல்றார்கள். முதல் பக்கத்தில் இருக்கிற 5 பேஜ் எல்லா டிகிரியும் எல்லாரும் வலிவு பண்ணித்தான் தரணும்னா அதுக்குத்தான் இந்த அதிகாரம். இந்த கூட்டத்திலே எங்களுக்கான ஒரு அதிகாரம் தந்துதான் நாங்க இங்க வர. அதிகாரம் தந்ததால உங்களுடைய ப்ரொஜெக்ட் ஃபெயில் ஆகிருக்கபடியால் மக்கள் பிரச்சனையில பாதித்திருக்கிறதாலதான் பொது பணத்தை விரயம் செய்கிறது என்ற அடிப்படையில் மாத்திரமே உங்களோட கேள்வி கேட்கணும். உங்களுடைய கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அதை நீங்க சிறப்பு அறிவிக்கிறது. ஒரு விடயத்தில் கேட்டா நாங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க சொன்னாங்க தாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? இன்னும் சும்மா பீம் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. வந்து ஒருங்கிணைப்பு கூட்டமா அல்லது நேரடியாக பிரச்சனை வருதான் நமக்கு. அதெல்லாம் அவர் மாஸ்டர் முடிச்சாங்களா முடிக்கலாங்கிறது அந்த அது தேவைப்படாது. அதை சொன்னதுக்காக 5 பேஜ் இருக்குல்ல. இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஏன்னு கேட்ட மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு டைம் போய் கொண்டிருக்கின்றது. சரியா? அதனால அதனால வந்து இதை குழப்பணும் என்று நினைக்காங்க. சரியா? கௌரவ அமைச்சர்களுக்கு திருப்பியும் நான் ஒரு செகண்ட் தாங்க. இந்த மீட்டிங் வந்து ப்ரொடக்டிவிட்டியா போவதா அல்லது இந்த மீட்டிங்ல யாரையும் கேள்வி வைக்கலாத நீங்க தான் செய்வோம் என்பதுடன் இந்த அர்ஜுனா நீங்க கேள்வி கேட்டீங்க. அவங்க கேள்விக்கு அழகா பதில் சொன்னாங்க. அந்த பதிலுக்குரிய டாக்குமெண்ட் அனுப்பணும் சொன்ன பிறகு மைக்கெடுத்து சொல்லியிருக்கிறார். மைக்கெடுத்து சொல்லிதான் தான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறேன். அதோட தான் கேட்கிறேன். அந்த புதுப்பின் மாஸ்டர்ஸ் பிளானிங் எக்ஸிபிஷன் க்ளோஸ் 5 பேஜ் இருக்கு. அதை தான் கேட்கிறேன். உங்களோட அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களோட உரிமையை பாதுகாப்பது போலவே இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளுடைய உரிமையை நான் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு. அதனால வேண்டி இங்கே வந்து நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிறது உண்மைத்தான், தலைவருங்கிறது உண்மைத்தான். அதற்கண்டு அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல. அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்ட நாங்களும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கின்றோங்கிறத மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸ் நான் கேட்டுக்கொள்றேன். நம்ம வேலையில் தொடரும். போக முடியாது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம்